இனி விரிவான செய்திகள். மருத்துவ படிப்பில் அகில இந்திய இடஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் அகில இந்திய இடஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக, திமுக, மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. இந்த வழக்கில் தலைமை நீதிபதி சாஹி தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அப்போது மாநிலங்கள் சமர்ப்பித்த இடங்களுக்கு மத்திய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த ஆட்சேபனை தெரிவிக்காத இந்திய மருத்துவ கவுன்சில் தற்போது மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அகில இந்திய இடஒதுக்கீட்டில் உச்சநீதிமன்றம் மட்டுமே முடிவெடுக்க முடியும் என்கிற மருத்துவ கவுன்சிலின் விளக்கத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் 30 ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட முடிவென்பதால் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு புதிய சட்டம் இயற்ற முன்வர வேண்டும் என்று குறிப்பிட்டனர். ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை மறுக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் அகில இந்திய ஒதுக்கீட்டில் மாநில கல்வி நிறுவனங்களில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க சட்ட ரீதியாக எந்த தடையும் கிடையாது என்றனர். இடஒதுக்கீடு வழங்க சட்ட ரீதியாகவோ அரசியலமைப்பு ரீதியாகவோ எந்த தடையும் இல்லை என்றும் இடஒதுக்கீட்டுக்கான குறைந்தபட்ச தகுதியை மத்திய அரசும் மருத்துவ கவுன்சிலும் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். இடஒதுக்கீடு பற்றி தமிழக அரசு மற்றும் இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் ஆலோசித்து 3 மாதங்களில் மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். ஓபிசி இடஒதுக்கீட்டிற்கு சட்ட ரீதியாக தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். ரிசர்வேஷன் முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்ற வாதத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு மத்திய அரசு வாதம் மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வாதமும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு இதை தவிர நான் கொடுத்த டைரக்ஷன்ஸ் தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படி வேணும்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தை கேட்கறதுல எந்தவித இதுவும் இல்லை, பாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிசர்வேஷன் பாசிபிள்னு சொல்லிட்டாங்க. இனிமேல்ட்டு நீங்கள் இழுத்தடிக்கிறதோ இல்லை உச்சநீதிமன்றம் சொன்னாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதோ இதெல்லாம் இனிமேல் பாசிபிள் இல்லை. உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்க நிலையில் மேற்கொண்டு இது குறித்து மத்திய அரசு நிச்சயமாக எந்தவித ஒரு மேல்முறையீடு செய்யாமல் இல்லையா இதற்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஹைகோர்ட்ல நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை நீடிக்கலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தின்படி இடஒதுக்கீடு நீடிக்கலாம் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. என பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடும் கூட அந்த இடஒதுக்கீடு முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான். அந்த விதத்தில் இன்னைக்கு கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. மோடி அரசாங்கம் நீதிமன்றத்தின் மூலமாக அதை எவ்வளவு காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு காலம் தாழ்த்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதிமுக அரசாங்கம் அவங்களுக்கு துணையாக போகிறாங்க. மாறாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்துவோம், எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதற்கு சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அதிமுக செய்யாமல் இரட்டை வேடமாடுகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கேட்டோம். இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடஒதுக்கீடு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த தீர்ப்பை பெறுவதற்காக ஒட்டுமொத்த தமிழகமும் ஓரணியில் நிற்பதன் அடையாளமாக வழக்கு தொடுத்த அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்ப்பை ஏற்று கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள 3 மாதம் வரை காத்திருக்காமல் உடனடியாக குழுவை அமைத்து இந்த கல்வியாண்டிலேயே 50% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதே நேரத்தில் தீர்ப்பை எதிர்த்து மத்திய பாஜக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என்றும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சமூக நீதிக்கான பாமகவின் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 3 மாதம் வரை காத்திருக்காமல் தமிழக அரசுடன் உடனடியாக பேசி குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்ற தவறான அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடாது என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ படிப்புகளில் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் இடஒதுக்கீடு எவ்வாறு வழங்கப்படுகிறது என்று தற்போது பார்க்கலாம்.
சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. மருத்துவக் கல்வி என்பது முழுமையாக மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. இந்நிலையில் வெளிமாநில மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் 1986ஆம் ஆண்டு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய தொகுப்பு என்ற முறை உச்சநீதிமன்ற உத்தரவால் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் MBBS மற்றும் BDS படிப்புகளில் 15 விழுக்காடு இடங்களும், முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு 50 விழுக்காடு இடங்களும் மத்திய தொகுப்புக்காக ஒதுக்கப்பட்டு வருகின்றன. அகில இந்திய தொகுப்பில் இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படாத நிலையில் 2006ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படவில்லை. மத்திய தொகுப்பில் உள்ள இடங்களுக்கு மாநிலங்களில் உள்ள இடஒதுக்கீட்டு சட்டத்தின்படி இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு 18 விழுக்காடு இடங்களும், பழங்குடியின மாணவர்களுக்கு 1 விழுக்காடு இடமும், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 50 விழுக்காடு இடங்களும் ஒதுக்கப்பட வேண்டும். இதில் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் 15 விழுக்காடு மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 50 விழுக்காடு வழங்கப்படவில்லை என்பதே எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. மாநில ஒதுக்கீட்டில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுவதைப் போல மத்திய தொகுப்புக்கான இடங்களிலும் இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்பட வேண்டும் என்பதே தற்போது எழுந்துள்ள கோரிக்கையாகும். வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு சவரன் தங்கம் விலை 40,000 கடந்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் வரலாறு காணாத வீழ்ச்சியை கண்ட பங்குச்சந்தைகள் பின்னர் மீண்டு வந்தன. இருப்பினும் பங்குச்சந்தையில் காணப்படும் ஏற்ற இறக்கங்கள் உலக பொருளாதாரத்தில் காணப்படும் நிலையற்ற தன்மையால் தங்கத்தின் மீதான முதலீடு குவிந்து வருகிறது. இதனால் தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. தங்கத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு வெள்ளி விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 3735 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆனால் தற்போது சென்னையில் 1 கிராம் தங்கம் 5000 ரூபாயையும், சவரன் 40,000 ரூபாயையும் தாண்டியுள்ளது. 2020இல் இதுவரை 1 கிராம் தங்கம் 1278 ரூபாயும், ஒரு சவரன் 10,224 ரூபாயும் விலை உயர்ந்துள்ளது. ஜனவரி 1இல் 50 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்பட்ட கிராம் வெள்ளி தற்போது 70 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. ஜூலை 1ஆம் தேதி வரை வெள்ளி 1 கிராம் 54 ரூபாய் 70 காசுகளே இருந்த நிலையில் 4 வாரங்களில் விலை உச்சம் தொட்டுள்ளது. 4 வாரங்களில் 1 கிராம் தங்கம் 329 ரூபாயும், சவரன் 2632 ரூபாயும் உயர்ந்துள்ளது. தங்கத்தின் இந்த 4 கால் பாய்ச்சல் விலையேற்றம் தொடரும் என்று கூறப்படும் நிலையில் விலை சரியுமா என ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இது இப்படியே நீடிச்சதுன்னா கண்டிப்பாக எந்த பெற்றோராலையும் எந்த பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு கீழே சாதாரணமாக இருக்கிறவங்க அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக அவங்க பொண்ணுங்களுக்கோ இல்லை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு விலை தங்கம் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கல்யாண வயசில் பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்க வாங்கணுன்ற கட்டாயத்தில் எப்படி அவங்க சமாளிப்பாங்கன்னு தெரியல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சத்துக்கு 10 பவுன் நானே எடுத்தேன். இப்போ நினைக்கவே பயமாக இருக்குது. தங்கம் விலை உயர்வை பயன்படுத்தி சிலர் அடமானத்தில் இருக்கும் நகைகளை விற்று கடனை அடைக்கும் போக்கும், சிலர் கூடுதல் கடன் பெறும் போக்கும் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் புதிய உச்சமாக 6,993 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் மொத்த பாதிப்பு 2,21,000 நெருங்கியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் 6,993 பேருக்கு தொற்று உறுதியானதாகவும் மொத்த பாதிப்பு 2,20,716 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்ந்து 5வது நாளாக 6,000க்கும் மேற்பட்டோருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் தொற்று ஓரளவு கட்டுக்குள் உள்ள நிலையில் சற்று குறைந்து 1,138 பேருக்கு உறுதி செய்யப்பட்டது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 95,857 உள்ளது. சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 5,855 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூரில் 474 பேரும், செங்கல்பட்டில் 448 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி ஒரே நாளில் 77 பேர் உயிரிழந்துள்ளதால் இறப்பு எண்ணிக்கை 3,571 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 21 பேர் உட்பட இதுவரை 2,032 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தமிழகம் முழுவதும் 5723 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதுவரை குணமடைந்தோர் விகிதம் 73 விழுக்காடை தாண்டி மொத்த எண்ணிக்கை 1,62,249 உள்ளது. மேலும் ஒரே நாளில் 61,342 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 23,24,080 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 450க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் ஒரே நாளில் 249 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் அங்கு மொத்த பாதிப்பு 10,000-ஐ கடந்துள்ளது. கோவையில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 313 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அங்கு பாதிப்பு எண்ணிக்கை 4,000-ஐ நெருங்கியுள்ளது. அதேபோன்று திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடரை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு முன்பாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டப்பேரவை விதிகளின்படி ஆண்டுதோறும் 2 முறை 6 மாத இடைவெளியில் கூட்டத்தொடர் நடத்தப்பட வேண்டும். கடந்த சில வருடங்களாக குளிர்கால கூட்டத்தொடர் நடத்தப்படவே இல்லை. இந்த ஆண்டில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு கடந்த மார்ச் 9ஆம் தேதி தொடங்கப்பட்ட சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக அவசரமாக மார்ச் 24ஆம் தேதிக்கு முடிக்கப்பட்டது. 6 மாதத்துக்குள் சட்டப்பேரவை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பதால் செப்டம்பர் 23ஆம் தேதிக்குள் குளிர்கால கூட்டத்தொடரை நடத்த உள்ளதாக சட்டப்பேரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரேஷன் கடைகளில் இலவச மாஸ்க் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இதன்படி ஒவ்வொரு குடும்ப அட்டையில் உள்ள நபர்களுக்கும் தலா 2 முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளன. பருத்தி துணியிலான இந்த மாஸ்கை சலவை செய்து மக்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் மட்டும் இந்த திட்டம் பின்னர் செயல்படுத்தப்படும் என்றும் பிற மாவட்டங்களில் வசிக்கும் 69 லட்சம் குடும்பங்களுக்கு 4.5 கோடி முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. ரேஷன் கடைகளில் விலையில்லா பொருட்களை வாங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வீடு வீடாக டோக்கன் விநியோகிக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் உள்ளிட்ட நோய் தடுப்பு பொருட்களையும் வழங்கினார். அப்போது நடைபெற்ற விழிப்புணர்வு நாடகத்தையும் பார்வையிட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரேஷன் பொருள் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குரிய பொருட்களை பெறுவதற்காக ரேஷன் பொருட்களை பெறுவதற்காக 1, 3, 4 ஆகிய தேதிகளில் டோக்கன் வழங்கப்பட இருக்கிறது. 5ஆம் தேதியிலிருந்து அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடையில் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் 5ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடைகளில் அவர்களுக்குரிய முகக்கவசங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் கடைகளை மூடும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அப்போது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என கூறினர். ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் இயங்க தடை விதிக்க வேண்டும் என்ற மனுதாரர்களின் கோரிக்கை தற்போது காலாவதியாகிவிட்டதால் டாஸ்மாக் தொடர்பான வழக்குகளை முடித்து வைக்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தியது. இதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் நிலுவையில் உள்ள மனுக்களை முடித்து வைப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியது.
காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர்களோடு அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி வருகின்ற 30ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் அரசை கவிழ்க்கும் முயற்சியில் பாஜக ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் வருகின்ற 30ஆம் தேதி சோனியா காந்தி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக காங்கிரஸ் கட்சி எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொள்கின்றனர். இதில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை மற்றும் கொரோனா தாக்கம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளன. ஏற்கனவே கடந்த 11ஆம் தேதி காங்கிரஸ் மக்களவை எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. ரஷ்யாவை சேர்ந்த 3 வயது சிறுவனுக்கு வெற்றிகரமாக பீடியாட்ரிக் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டது இதுவே முதல் முறையாகும். இதை கௌரவிக்கும் வகையில் எம்ஜிஎம் மருத்துவமனை மருத்துவர்களுடன் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். பின்னர் பேசுகையில், இந்தியாவில் மருத்துவ தலைநகரமாக தமிழகம் விளங்குவதற்கு இது ஒரு சான்று என புகழாரம் சூட்டினார். எம்ஜிஎம் மருத்துவர்கள் நிகழ்த்தியதைப் போல மருத்துவ சிகிச்சை முறையில் பல புதிய சாதனைகளை படைத்து தமிழ்நாட்டு மருத்துவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை உலகிற்கு மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என்று அன்போடு மருத்துவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியதாக கைது செய்யப்பட்ட கருப்பர் கூட்டம் சுரேந்திரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல் வழியாக கந்தசஷ்டி கவசம் குறித்து அவதூறு பரப்பியதாக செந்தில்வாசன் மற்றும் சுரேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் சுரேந்திரன் மீது ஏற்கனவே 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இருவரையும் ஜூலை 30ஆம் தேதி வரை காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே கருப்பர் கூட்டத்தின் வீடியோக்கள் அனைத்தும் யூடியூபில் இருந்து நீக்கப்பட்டன. இந்நிலையில் தற்போது சுரேந்திரன் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல முகமது நபி குறித்து அவதூறு கருத்தை வெளியிட்ட கோபால் என்பவர் மீதும் குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய சென்னை காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சாத்தான்குளத்தில் போலீசாரின் விசாரணையின் போது இறந்த ஜெயராஜின் மகள் பெர்சிஸுக்கு வருவாய் இளநிலை உதவியாளருக்கான பணி நியமன ஆணையை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். சாத்தான்குளத்தில் விசாரணைக்கு அழைத்துச் சென்று சித்திரவதை செய்ததில் வியாபாரி ஜெயராஜும் அவரது மகன் பென்னிக்ஸும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக காவல் ஆய்வாளர் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாயும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதன்படி ஜெயராஜின் மூத்த மகளும் பென்னிக்ஸின் சகோதரியுமான பெர்சிஸ்க்கு அரசு பணிக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். குடும்பம் அந்த வேதனையில இருக்கிறதுலேருந்து மீள்றதுக்காக தமிழக அரசு எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அவங்களும் எங்களுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தாங்க. அதுபோல் பிறகு எங்களுக்கான நியாயமாக விசாரித்து அதற்கான தண்டனை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகளில் மேலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்து வரும் 5 அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒருவருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் 6 பேர் கொரோனா பாதிப்பிற்குள்ளாகி இருப்பதால் மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகம் 2 நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தவறவிட்டவர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு தேர்வில் சொற்ப எண்ணிக்கையிலான மாணவர்களை பங்கேற்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதவில்லை என கூறியிருந்த அரசு அவர்களுக்கான சிறப்பு தேர்வை நடத்தியது. பள்ளி மாணவர்களில் விண்ணப்பித்த 175 பேரில் 147 பேர் தேர்வில் பங்கேற்றனர். தனித் தேர்வர்களில் விண்ணப்பித்த 673 பேரில் 372 பேரே கலந்து கொண்டனர். சில தேர்வு மையங்களில் மாணவர்களை வராத நிலையில் சில தேர்வு மையங்களில் 2 அல்லது 3 பேர் மட்டுமே எழுதினர். வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் பாடங்களுக்கு நடந்த தேர்வில் மொத்தமாக 519 பேரே பங்கேற்றனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, வேலூர் உட்பட 17 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும்
சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்படுகிறது. சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தென்கிழக்கு கடலோர பகுதியில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணி முதல் கடல் அலை 3.7 மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்த ஓபிசி இடஒதுக்கீடு தீர்ப்பு தொடர்பாக தங்களது வரவேற்பை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வரவேற்பதாக ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், முதலமைச்சரினுடைய ட்விட்டர் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன, பதிவு செய்யலாம். பாலவேல், இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த வழக்கில் ஒருமித்த ஒரு கருத்தாக இருந்தாங்க என்பதும் இந்த இடத்துல நம்ம நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. இந்த தீர்ப்பை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரவேற்றிருக்கிறார். அவர் தன்னுடைய ட்விட்டரில் இது தொடர்பான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். சமூக நீதி காத்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசையுடன் சிறப்பாக மக்கள் பணியாற்றும் அம்மாவின் அரசு எடுத்த சட்ட ரீதியான நடவடிக்கையினால் மருத்துவ படிப்பில் ஓபிசி மாணவர்களின் சேர்க்கைக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை நான் வரவேற்கிறேன் என்கிற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். அதாவது தமிழக அரசு எடுத்த ஒரு முயற்சியின் காரணமாக இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதாகவும் இந்த தீர்ப்பை முழுவதுமாக அவர் வரவேற்பதாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவங்ககிட்ட முன்பு சொன்னது மாதிரிதான் இதில் அதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும், தமிழகத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஒருமித்தாக இதுல இந்த வழக்கை ஒன்றிணைந்து நடத்தினாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தீர்ப்பு என்பது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்பதும் அது தமிழகத்திற்கும் தமிழக அரசிற்கும் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாலவேல், அபினேஷ், மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகமே ஒன்றிணைந்து இந்த ஒரு தீர்ப்புக்கான முயற்சியில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு கட்சி தலைவர்களும் மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்பது இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது, கால தாமதம் செய்யாமல் உடனடியாக அதற்கான குழுவை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழக அரசினுடைய, குறிப்பாக முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்ன? மிக முக்கியமான நிலைப்பாடு. அவர் தற்போது முதற்கட்டமாக இந்த தீர்ப்பை அவர் வரவேற்றிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கோரிக்கையை தான் முன்வைத்தாங்க. மத்திய அரசு இதில் மேல்முறையீடு செய்யக்கூடாது எனவும், அதே போல இந்த மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்த அகில இந்திய தொகுப்புல இந்த பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கீட்டுக்கு வழங்க தடையில்லைங்கிற இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை அனைவருமா ஒருமித்த கருத்தை அதை வரவேற்றாங்க. எல்லாருடைய கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, மத்திய அரசு இதுல மேல்முறையீடு போகக்கூடாது, உடனடியாக காலம் தாழ்த்தாமல் ஒரு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் அப்படிங்கறதா கருத்தா இருக்குது. முதல் கட்டமா முதலமைச்சர் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். அடுத்த கட்டமா நிச்சயமாக மத்திய அரசு இதில் எந்தவித மேல்முறையீடும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்று பிற்பகல் இன்றைக்கு செய்தியாளர் சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருந்தார். நிச்சயமாக அதுதான் ஒரு அஇஅதிமுகவுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்த போதிலும் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த முதற்கட்டமா இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். அதிமுக நிலைப்பாடு அதுதான், மத்திய அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது, விரைந்து காலம் தாழ்த்தாமல் இந்த 3 மாத காலத்துக்குள் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. பாலவி,
சென்னை உயர்நீதிமன்றம் ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பாக இன்று அளித்த தீர்ப்பினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஓபிசி மாணவர்களின் சேர்க்கைக்காக இன்று நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை தான் வரவேற்பதாக முதலமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா வைரஸை எதிர்கொள்வதில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை மேற்கொண்டதன் மூலம் முன்னணி நாடுகளை விட இந்தியாவில் இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரிசோதனைக்காக மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டா, மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை ஆகிய இடங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் அதிவிரைவு பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆய்வகங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அப்போது 3 மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா வைரசுக்கு எதிராக மிகப்பெரிய மற்றும் மிக நீண்ட போராட்டத்தின் முக்கிய அம்சமாக நாட்டில் கொரோனா தொடர்பான மருத்துவ கட்டமைப்புகளை வேகமாக அமைக்க வேண்டியிருந்ததாக குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் 11,000த்திற்கும் மேற்பட்ட கொரோனா சிகிச்சை மையங்களும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனிமைப்படுத்துதல் படுக்கைகளும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 1300 பரிசோதனை மையங்கள் இருப்பதுடன் நாள்தோறும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதிக்கப்படுவதாகவும் நரேந்திர மோடி கூறினார். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்ததன் மூலம் பல்வேறு முன்னணி நாடுகளை விட இந்தியாவில் இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதாகவும் பல்வேறு நாடுகளையும் விட குணமடைந்தோர் விகிதம் அதிகமாக இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். தினசரி 10 லட்சம் மாதிரிகள் வரை பரிசோதனை மேற்கொள்ளும் வகையில் பரிசோதனை கட்டமைப்புகளை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பேரவையில் பங்கேற்க 21 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் சட்டப்பேரவையை கூட்ட ராஜஸ்தான் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ராஜஸ்தான் துணை முதலமைச்சராக இருந்த சச்சின் பைலட் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் இணைந்து அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினார். இதையடுத்து சச்சின் பைலட்டின் துணை முதல்வர் மற்றும் ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவிகள் பறிக்கப்பட்டன. தொடர்ந்து பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேருக்கு தகுதி நீக்கம் குறித்து விளக்கம் கேட்டு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பினார். இதனை எதிர்த்து பைலட் தொடர்ந்த வழக்கை விசாரித்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்தது. இந்நிலையில் பைலட் தரப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெறுவதாக சபாநாயகர் தெரிவித்தார். இதனை ஏற்று மனுவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனிடையே விமர்சனங்களில் இருந்து தப்பிக்கவும் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கவும் விரும்பிய முதலமைச்சர் அசோக் கெலாட் சட்டப்பேரவையை கூட்டக் கோரி ஆளுநரிடம் 2 முறை கடிதம் அளித்தார். 2 கடிதங்களையும் நிராகரித்த ஆளுநர் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தனிமனித இடைவெளியுடன் பேரவையை கூட்ட முடியுமா என்றும் அரசுக்கு பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் அவையை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் வெளியாகின. ராஜஸ்தான் மாநில தலைமைச் செயலாளர், டிஜிபி ஆகியோரிடமும் ஆளுநர் ஆலோசனை நடத்தினார். அரசியல் சாசன சிக்கல் எழுந்துள்ளதால் உயர்நீதிமன்றமோ ஆளுநரோ தலையிட வேண்டும் என பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநில அரசியல் நிலவரம் குறித்தும் ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்தும் பிரதமரிடம் தான் முறையிட்டதாக கெலாட் தெரிவித்தார். ராஜஸ்தான் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் தலையிட்டு பேரவையை கூட்ட ஆளுநருக்கு அறிவுறுத்துவார் என தான் நம்புவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்நிலையில் ராஜஸ்தான் பேரவையை கூட்ட ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா அனுமதி அளித்துள்ளார். பேரவையை கூட்ட மறுத்ததில் எந்த உள்நோக்கமும் கிடையாது என்று தெரிவித்துள்ள ஆளுநர் பேரவையை கூட்ட 21 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தின் போது தனிமனித இடைவெளி உறுதியாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு கோரும் வழக்கில் உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியிருப்பதாக திமுக தோழமை கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. மதிமுக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 11 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் சார்பில் தமிழக தலைவர் KS அழகிரிக்கு பதிலாக மூத்த நிர்வாகி தங்கபாலு பங்கேற்றார். சில தீர்மானங்களை உங்கள் முன்னால் நான் படிக்கவிருக்கிறேன். ஏற்கனவே தங்களுக்கு அதன் படிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் அதிமுக அரசு கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையை தவறாக அளிப்பதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் நோய் பரவலை கட்டுப்படுத்திட அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் எடுக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
கொரோனா தடுப்பு பணியில் உயிர் தியாகம் செய்தோரின் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு அவர்களுக்காக அறிவிக்கப்பட்ட நிதியை தாமதப்படுத்தாமல் வழங்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இனத்தோருக்கு இடஒதுக்கீடுகளை முழுமையாக செயல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சுற்றுப்புற சூழல் முன் அனுமதி பெற வேண்டிய எண்ணற்ற திட்டங்களை மறுவகைப்படுத்தி அதனை சுற்றுப்புற சூழல் அனுமதி பெற தேவையில்லா பட்டியலில் சேர்த்ததுடன் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டங்களை பலவீனப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மாநில உரிமைகளுக்கு விரோதமான புதிய சுற்றுச்சூழல் தாக்க வரைவு அறிவிக்கையை திரும்பப் பெற வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்வது, ஊடகங்களின் கருத்து சுதந்திரத்தை பாதுகாத்திட கண்காணிப்பு குழு, ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு கோரும் வழக்கில் உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செய்திகள் தொடர்கின்றன. பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கியுள்ள ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வருகின்றன. முதற்கட்டமாக 5 விமானங்கள் கொண்டு வரப்படுகின்றன. முதல் கட்டமாக 5 ரஃபேல் விமானங்கள் பிரான்சிலிருந்து இந்தியா புறப்பட்டன. இந்தியா வரும் வழியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிறுத்தப்பட்டு எரிபொருள் நிரப்பப்படுகின்றன. 5 ரஃபேல் போர் விமானங்கள் ஜூலை 29 ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்துக்கு வந்தடையும். பிரான்சிலிருந்து 7364 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து ரஃபேல் விமானங்கள் இந்தியா வருகின்றன. பிரான்சில் பயிற்சி பெற்ற 12 இந்திய விமானிகள் 5 விமானங்களை இந்தியா கொண்டு வருகின்றனர். இந்தியா வரும் 5 ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும். 5 ரஃபேல் விமானங்களில் 3 விமானங்கள் இருவர் அமர்வதற்கான இருக்கை கொண்டவை. 5 ரஃபேல் விமானங்களில் 2 விமானங்கள் ஒருவர் மட்டுமே அமர்வதற்கான இருக்கை கொண்டவை. இந்தியா வரும் ரஃபேல் போர் விமானங்களில் நவீன ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதிநவீன வான் பயணத்திற்கான மின்னணு தொழில்நுட்பங்கள் இருக்கும். ரேடார்கள், மின்னணு போர் ஆயுதங்கள் ரஃபேல் விமானங்களில் பொருத்தப்பட்டிருக்கும். 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணைகளும் பொருத்தப்பட்டிருக்கும். ஐரோப்பிய ஏவுகணை தயாரிப்பாளர்களான MBDA-வின் மீட்டர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் வானிலிருந்து தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகளும் இருக்கும். மிராஜ் 2000 போர் விமானத்தில் உள்ளதை போன்ற MICA ஆயுதங்களும் ரஃபேல் போர் விமானத்தில் இருக்கும். ரஃபேல் போர் விமானங்கள் 780 முதல் 1650 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணித்து தாக்கும் திறன் கொண்டவையாகும். 36 ரஃபேல் போர் விமானங்களும் 2021 செப்டம்பர் மாதத்திற்குள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு பிரத்யேகமான மேம்பாட்டு அமைப்புகள் 13 போர் விமானங்களில் இடம்பெற்றிருக்கும். லடாக் போன்ற உயரமான பகுதிகளிலும் கடும் குளிரையும் மீறி உடனடியாக புறப்படும் திறன் கொண்டவை. 10 மணி நேரத்திற்கான விமான தகவல்களை சேகரித்து வைக்கும் வசதி கொண்டவை. தேடல் மற்றும் கண்காணிப்புக்கான வசதிகள் பொருத்தப்பட்டிருக்கும். ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து இந்தியாவுக்கு வழங்குகிறது டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம். ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வரும் நிலையில் இந்தியா பிரான்ஸ் கூட்டணி புதிய உச்சத்திற்கு செல்வதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. கார்கில் போரில் இந்தியா வெற்றியடைந்ததன் 21ஆம் ஆண்டு தினம் ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்கப்பட்டது. கார்கில் போரில் இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஆதரவு அளித்த நிலையில் பிரான்சும் போர் விமானங்களை வழங்கி ஆதரவு தெரிவித்தது. பிரான்சிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மிராஜ் 2000 ரக போர் விமானம் கார்கில் போரில் முக்கிய பங்காற்றியது. இஸ்ரேலின் லேசர் குண்டுகளை மிராஜ் 2000 ரக போர் விமானத்தில் பொருத்தி இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் நிலை குலைந்தது. இந்நிலையில் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் இமானுவேல் லினன் தனது ட்விட்டர் பக்கத்தில் இருநாட்டு உறவு குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் கார்கில் வெற்றி தினத்தில் இந்திய படையினருக்கு பிரான்ஸ் மரியாதை செலுத்துவதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவுடன் பிரான்ஸ் எப்போதும் இணைந்து செயல்படும் என்றும் மிராஜ் முதல் ரஃபேல் வரை இருநாட்டு கூட்டணி புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பிரான்சில் புறப்பட்டுள்ள ரஃபேல் போர் விமானங்கள் புதன்கிழமை இந்தியா வந்தடைகின்றன. கேரள மாநிலத்தில் தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக IAS அதிகாரி சிவசங்கரிடம் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தங்க கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ஸ்வப்னா சுரேஷ், சந்தீப் நாயர், சரித் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக IAS அதிகாரி சிவசங்கரன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கேரள முதலமைச்சரின் முன்னாள் முதன்மை செயலாளராக இருந்தவர் தங்க கடத்தல் கும்பலுக்கு தலைமைச் செயலகம் அருகிலேயே வாடகைக்கு வீடு எடுத்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. போலி சான்றிதழ் மூலம் கேரள அரசின் IT துறையில் ஸ்வப்னா சுரேஷுக்கு
உயர் பதவி கிடைக்க உதவுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு அதிகாரிகளும் சுங்கத்துறை அதிகாரிகளும் சிவசங்கரனிடம் விசாரணை மேற்கொண்டனர். சுங்கத்துறையினர் தொடர்ச்சியாக 10 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சென்னையில் ஆன்லைன் கேமில் பணம் வைத்து விளையாடி தோற்று போனதால் மனமுடைந்த கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். தனது காதலிக்கு உருக்கமான கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட கல்லூரி மாணவர் தான் பகுதி நேர வேலை பார்த்து சம்பாதித்த அனைத்து பணத்தையும் தோற்றதால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார். கல்லூரி மாணவர் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாகி தற்கொலை செய்து கொண்டது எப்படி? சென்னை டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர் நிதிஷ்குமார் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கொரோனா காலத்தில் கல்லூரி விடுமுறை என்பதால் தனக்கு பிடித்த டாட்டூ போடும் தொழிலை செய்து வந்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் டாட்டூ நிலையம் ஒன்றில் பணியாற்றி வந்த நிதிஷ்குமார் ஞாயிற்றுக்கிழமை வீடு திரும்பவில்லை. பெற்றோர் கடையின் உரிமையாளரிடம் விசாரித்துள்ளனர். அவர் கடைக்கு சென்று பார்த்தபோது நிதிஷ்குமாரின் இருசக்கர வாகனம் கடை வாசலில் நின்றது. தொடர்ந்து கடையின் கதவை தட்டியும் திறக்காததால் மற்றொரு சாவியை வைத்து கடையை திறந்துள்ளார். அப்போது கடைக்குள் நிதிஷ்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து உறவினர்கள் மற்றும் போலீசாருக்கு கடை உரிமையாளர் தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற அமைந்தகரை போலீசார் நிதிஷ்குமார் உடலை கைப்பற்றினர். அவரது கையில் இருந்த தற்கொலை கடிதம் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றினர். அந்த கடிதத்தில் தனது தற்கொலைக்கு தான் மட்டுமே காரணம் என்று கூறியுள்ளார். தான் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் கேஸ்ட்ரோ கிளப் என்ற ஆன்லைன் கேமில் தோற்றுவிட்டதாக எழுதியுள்ளார். இழந்த பணத்தை மீட்க தான் வேலை செய்த கடையிலிருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்து கேம் விளையாடி அதையும் தோற்றுவிட்டதாக கூறியுள்ளார். அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் கடையிலிருந்து பணத்தை எடுத்தது தப்புதான் என்றும் தன்னை மன்னித்து விடுமாறு கடையின் உரிமையாளரை கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் பெற்றோரிடமும் மன்னித்து விடுமாறு கூறியுள்ள அவர் தனது காதலிதான் தனக்கு உயிர் என்றும் அவரிடமும் தன்னை மன்னித்து விடுமாறு எழுதியுள்ளார். அடுத்த ஜென்மம் என ஒன்று இருந்தால் அதில் இருவரும் சேரலாம் என்றும் தற்கொலை கடிதத்தில் காதலிக்கு உருக்கமாக எழுதியுள்ளார். மேலும் தன்னோட போன் பாஸ்வேர்டு எண்ணை குறிப்பிட்டுள்ள நிதிஷ்குமார் போனில் காதலியின் பெயரை ராட்சசி என்று பதிவு செய்திருப்பதாகவும் அவருக்கு தகவல் சொல்லுமாறும் கூறியுள்ளார். கடைசியாக தனது முகத்தை ஒருமுறை அவர் பார்த்துக் கொள்ளட்டும் எனவும் அந்த கடிதத்தில் நிதிஷ்குமார் கூறியுள்ளார். கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நல்ல பையன், சூப்பர். அதெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கே தெரியாது சார், இந்த மாதிரி கேம் விளையாடுறதுலாம் எங்களுக்கு தெரியாது. இவ்வளோ ஃபோன் நோண்டிக்கும் போது ஏன்டா அந்த மாதிரி பண்ணேன்னா சும்மா நான் படிக்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து கடை வைக்க வந்து அலுப்பில் வந்து நாங்கள் படுத்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. இந்த காசுக்காக எதனா பண்ணான்னா அவர் கடவுள் தான் தெரியும் என்ன பண்ணான்னு சரி. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொரோனாவில் லீவில் இருக்கிறதுனால அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து மொபைலில் ஆன்லைனில் கேம்லிங் விளாட்றாங்க. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஆன்லைன் கேம் விளையாடி அதன் மூலம் ஏற்படும் மன அழுத்தத்தால் பலர் தற்கொலை செய்து கொண்டு வரும் நிலையில் ஆன்லைன் சூதாட்டம் மூலம் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட இளைஞர் பணத்தை இழந்து மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் குதிரைகள் மற்றும் சாரட் வண்டிகளை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கால் ஆடம்பர திருமணங்கள் அடியோடு காணாமல் போன நிலையில் அதனை நம்பியிருந்த குதிரை சாரட் வண்டி உரிமையாளர்களின் வருமானமும் அடியோடு நின்றுவிட்டது. வேகம் சுறுசுறுப்பிற்கு பெயர் பெற்ற குதிரைகள் பல மாதங்களாக கட்டி வைக்கப்பட்டுள்ளன. திருமண ஊர்வலங்களில் பங்கேற்கும் அலங்கார அணிவகுப்பு குதிரைகள் பயிற்சியை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவ்வப்போது அதற்கு பட்டாடை போர்த்தி நடன பயிற்சி அளிக்கின்றனர் அதன் உரிமையாளர்கள். சாரட் வண்டிகளை
பராமரிக்க அதையும் அவ்வப்போது ஓட்டி பார்க்கின்றனர். சென்னை சேப்பாக்கம் முதல் மாமல்லபுரம் வரை 100க்கும் மேற்பட்ட குதிரைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கடற்கரைகளில் குதிரை சவாரி தொழிலும் முடங்கியதால் ஏராளமானோர் வருமானமின்றி திண்டாடுகின்றனர். இது ஒரு 10 வயசுலேருந்து குதிரை தொழிலில் தான் இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா பாட்டாங்காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா காலம் பாட்டா காலத்துலேருந்து பண்ணின்னு இருக்கோம். இதோட வருமானமும் வரல, எதுவும் பண்ண முடியல, கஷ்டம்தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? குதிரைக்கும் தோடு போட முடியாமல் இதுவும் பண்ண முடியாமல் நாங்களும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். என் வயிறு சொல்கிறேன், எதனா ஒரு கவர்மெண்ட்டால் எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்குறோம். எதுவுமே வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் எதனா ஒரு ஹெல்ப் உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் கொடுத்தா பரவாயில்ல. ரெட் கிராஸ் அமைப்பிலிருந்து குதிரைகளுக்கு அவ்வப்போது உணவுகள் வழங்கினால் அதுவும் பற்றாக்குறையாக இருப்பதாக குதிரை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இதனால் கம்பீரமாக இருந்த பல குதிரைகள் தற்போது மெலிந்து காணப்படுகின்றன. குதிரை ஓட்டுபவர்களும் தற்போது கிடைக்கும் கூலி வேலைகளுக்கு சென்றுவிட்டதாக தெரிவிக்கின்றனர். சாப்பாடு கஷ்டம், பசங்களுக்கு கூலி கொடுக்க கஷ்டம், அந்த மாதிரி தான் நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். தீனி வைக்கணும், பில்லு போடணும், அதெல்லாம் போய் இப்போ அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நாங்கள் வட்டிக்கு தான் வாங்குகிறோம். 10 பைசா வட்டிக்கு 5 பைசா வட்டி தான் கொடுக்குறாங்க. இங்கே நாங்கள் இங்கே வாங்கிட்டு வந்து அது நாங்கள் தீனி போட்டுக்கிறோம். ஒரு 3 மாதமாக கஷ்டமாக தான் இருக்குது. எதுவும் வருமானமே கிடையாது. சாப்பாட்டுக்கும் கஷ்டம்தான். எதுவும் வெளியில் போய் வேலை செய்ய தெரியாது எங்களுக்கு. ஆட்டோ ஓட்டத்துக்கு எந்த ஒரு வேலை தெரியும். இந்த குதிரை வேலை தான் எங்களுக்கு தெரியும். எந்த இது தொழிலும் தெரியாது எங்களுக்கு. சுத்தமாக இந்த வேலை தான் எங்களுக்கு பரம்பரையாக அந்த வேலை தான் செய்கிறோம் நாங்கள். இந்த தொழிலை நம்பி குதிரைகளுக்கு முடிவெட்டுபவர்கள், லாடமடிப்பவர்களின் குடும்பமும் வருமானமின்றி தவிக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் குரு ராஜேந்திரன். தமிழகத்தில் மேலும் 2 எம்எல்ஏக்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. கொரோனா தடுப்பு பணியில் உள்ள முன்கள பணியாளர்கள் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொற்று பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது நாகர்கோவில் திமுக எம்எல்ஏ சுரேஷ் ராஜனுக்கும் தொற்றிருப்பது உறுதியாகியுள்ளது.